நல்லா கார சாரமாக பெப்பர் சிக்கன் ஈஸியாக எப்படி செய்யுதுன்னு பார்த்துருவோமா. 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரே ஒரு வரமிளகாய் இதெல்லாம் ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஆற வச்சு நல்லா பொடியாக அரைச்சிக்கோங்க. நீங்கள் எடுக்கிற சிக்கன் அளவுக்கு தகுந்தாப்புல கூடவோ குறைவோ சேர்த்துக்குங்க. சோம்பு கம்மியாக சேருங்க, அப்போ தான் கசப்பு தட்டாமல் இருக்கும். இப்போ ஒரு தாச்சியில் 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயை சேர்த்து நல்லா காய விட்டுக்கோங்க. காஞ்சதுக்கப்புறமா சோம்பு போட்டு பொரிய விடுங்க. சின்ன வெங்காயம் சேர்த்தா டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். நான் பெரிய வெங்காயம் தான் போட்டிருக்கேன். வேணால் நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துக்குங்க. ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு லைட்டாக கோல்டனாக ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வெயிட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் வறுத்துட்டு நம்ம அரைச்சி வச்ச பவுடரை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாகவே சேருங்க. சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை போட்டு பெரட்டிட்டு அதுக்கு தேவையான உப்பையும் போட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு காரம் அந்த பொடியெல்லாம் வேணால் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணனால பச்சை வாடை வீசாது, எப்போ வேணால் அந்த பவுடரை சேர்த்துக்கலாம். இது மாதிரி நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் தூவி இறக்குனோம்னா ரசத்துக்கெல்லாம் செம்ம காம்பினேஷனாக இருக்கும். யூஸ்வலாக செய்கிற மாதிரி இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டாக டக்குன்னு செய்த ஒரு சிக்கன் ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.